கடும் பாதுகாப்புடன் வவுனியாவுக்கு திடீரென்று அழைத்து வரப்பட்ட பாதாள உலகத் தலைவர் பெக்கோ சமனின் மனைவி வெளியானது காரணம். நாட்டையே உலுக்கிய 6 பேரின் உயிரை பறித்த விபத்தின் காரணம் வெளியானது. முக்கிய நபரை கைது செய்ய தேடும் போலீசார். பரீட்சை எழுதி திரும்பிய மாணவனும் பலி. மிக பிரபலமான சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்தில் சடலமாக மீட்கப்பட்ட வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் வாகனத்தை நிறுத்திவிட்டு காட்டுக்குள் உள்ள ஆலய வாயிலுக்கு சென்றதாக தகவல். விசாரணைகள் தீவிரம். யாழில் திடீர் பணக்காரரான சொத்து குவிப்பு குற்றச்சாட்டின் கீழ் வர்த்தகரின் விற்பனை நிலையம் சுற்றி வளைப்பு. யாழில் கடும் பீதியில் திடீர் பணக்காரர்கள். சிறுநீரகத்தை விற்று போதைப்பொருள் நுகர்ந்த நபர். கொழும்பில் போதை சோம்பிகளாக மாறும் இளைஞர் முதியோர். வெளியான திகில் சம்பவம். சண்டீராக ஆட்சிக்கு வந்து பின் கதவு வழியாக தப்பித்து ஓடிய கோட்டாபய சாமர சம்பத் பகிரங்கம். பாராளுமன்றில் இன்று சம்பவம். கொடிகாமம் பகுதியில் ஏற்படவுள்ள பாரிய ஆபத்து. அசம்பந்த போக்கில் அதிகாரிகள். மக்களின் அவசர வேண்டுகோள். பெரும் ஆபத்தில் நாடு. கொழும்பு யாழ்ப்பாண மக்களுக்கு அவசர செய்தி. உடனடியாக இதை செய்யாதோருக்கு வரப்போகும் பிரச்சனை. அனுராதபுரம் தலாவ வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 40க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தம்புதேகம ஜெயகங்கா பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயர்தர மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். தலாமுவில் இருந்து நொச்சியாகம நோக்கி சென்ற தனியார் பேருந்து இன்று பிற்பகல் வீதியில் இருந்து விலகி கவிழ்ந்ததில் விபத்து இடம்பெற்றது. விபத்து இடம்பெற்ற போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் பேருந்தில் இருந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் தற்போது அனுராதபுர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பேருந்து பயணித்த மிகவும் ஒடுங்கிய வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு இடமளிக்க முற்பட்ட போதே குறித்த பேருந்து கவிழ்ந்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் வலய கல்வி காரியாலயத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட சாதாரண தர கருத்தரங்கில் கலந்து கொள்ளச் சென்ற மாணவர்களும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் உள்ளடங்குகின்றனர். விபத்து தொடர்பில் தம்புதிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடவுச்சீட்டு மோசடி தொடர்பில் பலத்த பாதுகாப்புடன் பெக்கோ சமனின் மனைவி வவுனியாவில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பாதாள உலக குழு தலைவரான பெக்கோ சமன் மற்றும் அவருடைய மனைவி ஷாதிகா லக்ஷானி உள்ளிட்ட 6 பேர் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர். இந்நிலையில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் வவுனியா பிராந்திய அலுவலக அதிகாரி ஒருவர் கடவுச்சீட்டு மோசடியில் ஈடுபட்டதாக பெக்கோ சமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானி மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக கடும் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் வவுனியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதோடு விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. மன்னாரி யாழ்ப்பாண பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் இன்று காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய திருஞானம் ஜோன் கோயிண்டஸ் என்ற 60 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இன்று காலை தன்னுடைய வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்துக்கு வருகை தந்து வழிபாட்டில் ஈடுபட்ட போது இவர் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிய வருகிறது. சடலத்தை கண்டு ஆலய நிர்வாகத்தினர் இலுப்பக்கடவை போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர். சம்பவ இடத்துக்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டார். மேலும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக சடலத்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க உத்தரவிட்டார். இந்த மரணம் தொடர்பில் மர்மம் துலக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் இன்று சோதனை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் ஆனைப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் போலீசார் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய இந்த சோதனை இடம்பெற்றது. சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு இன்னொருவரிடமிருந்து கைத்துப்பாக்கியின் புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தமை போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
சிறுநீரகத்தை விற்று போதைப் பொருளை நுகர்ந்த குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டார். கைதான சந்தேக நபர் புறக்கோட்டை செட்டியாதரவில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளிக்கடையில் இருந்து 6 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடியுள்ளார். இது தொடர்பில் கிட்டத்தட்ட 70 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பின் இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் தன்னுடைய சிறுநீரகத்தை விற்று போதைப் பொருள் உட்கொண்ட தீவில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளி என்று புறக்கோட்டை போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் 60 வயதுடையவர் என்றும் அவர் 1993ஆம் ஆண்டு நாட்டில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பொருளையில் உள்ள ஸ்ரீதாச உயன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள கழிப்பறை கிண்ணத்தில் 1 பவுண்ட் எடையுள்ள கிட்டத்தட்ட 3 கிலோகிராம் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை மறைத்து வைத்ததாக சந்தேக நபர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அவற்றையும் போலீசார் மீட்டனர். தங்கம் மற்றும் வெள்ளி நகைக்கடையின் 2 மாடி கட்டிடத்தின் மேல்தளத்தில் கூரையில் இருந்து கடந்த மாதம் 25ஆம் தேதி இரவில் கடைக்கு நுழைந்த சந்தேக நபர் அலுமாரிகளில் சேமித்து வைக்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடிவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். சண்டியராக ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பின் கதவின் வழியாக தப்பித்து படகு மூலம் நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளை குழப்ப முயற்சிக்கிறது. வியாபாரங்கள் பற்றி எவ்வித புரிதலுமின்றி அமைச்சர் தீர்மானங்களை எடுக்கிறார். வீதியில் கருவேப்பிலை கட்டு ஒன்றையேனும் விற்பனை செய்த அனுபவம் உமக்கு இருக்கிறது. மக்கள் எதிர்ப்பு வெளியிடும் திட்டங்களை நாம் முன்னெடுப்பது பொருத்தமற்றது. இந்த சந்தர்ப்பங்களில் கௌரவத்தை பார்க்காது 1-2 அடிகள் பின்வாங்குவதில் பிழையில்லை. இந்த நிலையில் பலம் பொருந்திய சண்டியர் என ஆட்சி பீடமேறிய கோட்டாபய பின் கதவின் வழியாக தப்பிச் செல்ல நேரிட்டதை நினைவுபடுத்துகிறேன் என சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்தார். கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் பரணி வடக்கு தம்பான் பகுதியில் வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கி ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினரின் அசமந்த போக்கே இந்த அனர்த்தத்துக்கு காரணம். இதனால் போக்குவரத்துகளுக்கு ஒரு வழி பாதை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக போக்குவரத்தில் நெரிசல் நிலை காணப்படுவதோடு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் பரணி பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்துக்காக நிலத்தின் கீழ் நீர்க்குழாய்கள் பொருத்தும் வேலைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் பரணி வடக்கு தம்பான் வாழைத்தோட்டம் பகுதியில் நீர்க்குழாய் பொருத்துவதற்காக கொடிகாமம் பருத்தித்துறை வீதியோரமாக அமைந்துள்ள குளத்தின் கரையோரமாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு கிடங்கு வெட்ட முற்பட்ட போது வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கி ஆபத்தான நிலையில் உள்ளது. இந்நிலையில் குறித்த பகுதியை உடனடியாக சீர் செய்து வீதியை பாதுகாக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். காற்றின் தரமானது தற்போது ஆரோக்கியத்துக்கு பாதகமான அளவு குறைந்துள்ளதால் மக்கள் முகக்கவசங்களை அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் தற்போது ஆரோக்கியத்துக்கு பாதகமான அளவு குறைந்துள்ளதாக காற்று தர குறியீட்டு முறைமையின் நேரடி தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன்படி கதிர்வெல, சிலாபம், ஆகரகம, பாந்துரகல, திகன, மடம்பர, கங்கம, அக்கரைப்பத்து, கலவானம், முள்ளியவளை, பன்னங்கண்டி மற்றும் உப்புவெளி ஆகிய இடங்களுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் பல பகுதிகளும் அடங்குகின்றன. காற்றில் உள்ள மாசு அளவு நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஆபத்தான அளவை எட்டியுள்ளது. இது சிறுவர், முதியோர் மற்றும் சுவாச அல்லது இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு மிக ஆபத்தானது என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் குறித்த பகுதிகளில் வசிப்போர் வெளியில் செல்லும் போது முகக்கவசத்தை அணியுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடும் பாதுகாப்புடன் வவுனியாவுக்கு திடீரென்று அழைத்து வரப்பட்ட பாதாள உலகத் தலைவர் பெக்கோ சமனின் மனைவி வெளியானது காரணம். நாட்டையே உலுக்கிய 6 பேரின் உயிரை பறித்த விபத்தின் காரணம் வெளியானது. முக்கிய நபரை கைது செய்ய தேடும் போலீசார். பரீட்சை எழுதி திரும்பிய மாணவனும் பலி. மிக பிரபலமான சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்தில் சடலமாக மீட்கப்பட்ட வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் வாகனத்தை நிறுத்திவிட்டு காட்டுக்குள் உள்ள ஆலய வாயிலுக்கு சென்றதாக தகவல். விசாரணைகள் தீவிரம். யாழில் திடீர் பணக்காரரான சொத்து குவிப்பு குற்றச்சாட்டின் கீழ் வர்த்தகரின் விற்பனை நிலையம் சுற்றி வளைப்பு. யாழில் கடும் பீதியில் திடீர் பணக்காரர்கள். சிறுநீரகத்தை விற்று போதைப் பொருள் நுகர்ந்த நபர். கொழும்பில் போதை சோம்பிகளாக மாறும் இளைஞர், முதியோர். வெளியான திகில் சம்பவம். சண்டியராக ஆட்சிக்கு வந்து பின் கதவு வழியாக தப்பித்து ஓடிய கோட்டாபய சாமர சம்பத் பகிரங்கம். பாராளுமன்றில் இன்று சம்பவம். கொடிகாமம் பகுதியில் ஏற்படவுள்ள பாரிய ஆபத்து. அசம்பந்த போக்கில் அதிகாரிகள். மக்களின் அவசர வேண்டுகோள். பெரும் ஆபத்தில் நாடு. கொழும்பு, யாழ்ப்பாண மக்களுக்கு அவசர செய்தி. உடனடியாக இதை செய்யாதோருக்கு வரப்போகும் பிரச்சனை.